ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை அடுத்த நொய்யல் ஆற்றங்கரையோரம் உள்ள எக்கட்டாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி துரைசாமி. 65 வயதான துரைசாமி அங்குள்ள தோட்டத்து வீட்டில் மனைவி துளசிமணியுடன் வசித்து வந்தார். தன்னுடைய 3 மகள்களையும் திருமணம் செய்து கொடுத்துவிட்ட நிலையில் ஒரு மகன் மட்டும் இவர்களுடன் வசித்து வந்தார். கடந்த 19ஆம் தேதி இரவு துரைசாமியின் மகன் மாசாணியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட வீட்டில் துரைசாமியும் அவரது மனைவி துளசிமணியும் மட்டுமே இருந்துள்ளனர். இந்த நிலையில் 20ஆம் தேதி அவரது தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாடுகள் சத்தமிட்டதால் பக்கத்து தோட்டத்துக்காரர் சென்று பார்த்தபோது துரைசாமியும் அவரது மனைவி துளசிமணியும் அடித்து கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பது கண்டு அதிர்ந்து போனார். இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராம்குமார் தலைமையிலான காவல்துறையினர் நேரடியாக விசாரணையில் களம் இறங்கினர். கொல்லப்பட்ட துரைசாமியின் செல்போனை ஆய்வு செய்த காவல்துறையினருக்கு புதிய துப்பு ஒன்று கிடைத்தது. கொலை நடந்த 19ஆம் தேதி காலையில் தஞ்சாவூரை சேர்ந்த தேங்காய் பருப்பு வியாபாரி ஒருவர் செல்போன் மூலம் துரைசாமியை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதும், சம்பவத்தன்று இரவு துரைசாமியின் வீடு இருக்கும் பகுதியிலும் அதே நபரின் செல்போன் சிக்னல் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது முதியவர் துரைசாமி கொலைக்கான மர்மம் விலகியது. எண்ணெய் எடுக்க பயன்படும் தேங்காய் பருப்பு கொள்முதல் செய்து விற்று வந்த தஞ்சாவூரை சேர்ந்த அந்த வியாபாரி கஜா புயல் காரணமாக தனது 25 வயது மனைவியுடன் ஈரோட்டுக்கு வந்துள்ளார். சென்னிமலையை அடுத்த எக்கட்டாம்பாளையம் நொய்யல் ஆற்றங்கரையில் 25 ஏக்கரில் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வைத்திருக்கும் விவசாயி துரைசாமியை சந்தித்து தேங்காய் பருப்பு கேட்டுள்ளார். அப்போது 65 வயது முதியவர் துரைசாமிக்கு அந்த வியாபாரியின் 25 வயது மனைவியின் மீது விபரீத ஆசை தோன்றியுள்ளது. இதையடுத்து தஞ்சாவூரை காலி செய்துவிட்டு இங்கு வந்துவிட்டால் தனது தோட்டத்தின் பக்கத்திலேயே வீடு ஒன்று பார்த்து தருவதாகவும் தேங்காய் பருப்பு தட்டுப்பாடில்லாமல் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் துரைசாமி. அதன்படி தஞ்சாவூருக்கு சென்று வீட்டை காலி செய்துவிட்டு எக்கட்டாம்பாளையத்திற்கு வந்த அந்த வியாபாரிக்கு வீடு ஒன்றையும் வாடகைக்கு பிடித்து கொடுத்துள்ளார் துரைசாமி. எப்போதும் கணவன் மனைவி இருவரும் தோட்டத்திற்கு வந்து தேங்காய் பருப்புகளை மூட்டையாக கட்டி எடுத்துச் செல்வது வழக்கம். அந்த வகையில் முதல் மூட்டையை எடுத்துக்கொண்டு கணவன் வீட்டிற்கு சென்றுவிட தோட்டத்தில் தனியாக இருந்த அவரது மனைவி தண்ணீர் குடிப்பதற்காக துரைசாமியின் வீட்டிற்குள் சென்றுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட அந்த முதியவர் வியாபாரியின் மனைவியை பின்தொடர்ந்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததோடு வெளியில் சொன்னால் கொலை செய்து புதைத்து விடுவேன் எனவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் நடந்த சம்பவம் குறித்து கணவரிடம் சொல்ல அஞ்சிய அந்த பெண் வீட்டிற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். இதனை தடுத்து விசாரித்த போது முதியவர் துரைசாமியின் பலாத்கார கொடுமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து தனது மனைவியை சமாதானம் செய்த அந்த வியாபாரி துரைசாமியை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். 19ஆம் தேதி காலையில் துரைசாமி ஊரில் இருப்பதை செல்போன் மூலம் உறுதி செய்துள்ளார். தஞ்சையில் இருந்து தனது கூட்டாளிகள் இருவரை கூலிப்படையாக அழைத்து வந்து வீட்டிற்குள் புகுந்து துரைசாமியையும் அவரது மனைவி துளசிமணியையும் இரும்பு குழாயால் அடித்து கொலை செய்ததாகவும் தனது மனைவி வீட்டிற்கு வெளியே காவலுக்கு இருந்ததாகவும் அந்த வியாபாரி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து இந்த கொலை தொடர்பாக அந்த வியாபாரி, அவரது மனைவி மற்றும் கூலிப்படையை சேர்ந்த இருவர் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். 65 வயதில் முதியவருக்கு ஏற்பட்ட விபரீத ஆசையால் இந்த இரட்டை கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவிக்குமார்.